நம்ம சமுதாயம் இருக்குன்னா அதுக்கு நீங்க படிச்சு இந்த கேம்ல இந்த மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா வேற எந்த விதமான உங்களுக்கு சிந்தனையும் வராது தம்பி. போலீஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஆர்மி தான் போகணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஜாப் இருக்கு உங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இருக்கு. ஈவன் நீங்க படிச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஈவன் நீங்க படிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு SRM யூனிவர்சிட்டியோ இல்ல வேல்ஸ்லயோ வேல்டெக்லயோ ஒரு சீட்டு கிடைக்கும்னா சாதாரணமா போய் என்ன பண்ண முடியும்? ஒரு மார்க் ஒரு 10 மார்க் கம்மியா இருந்தா என்ன எவ்வளவு ஃபீஸ் தெரியுமா? 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் டொனேஷன் கேட்கறாங்க சாதாரண BBA MBA சீட்டுக்கு. அதை ஃப்ரீயா வாங்கி கொடுத்துடலாம் இந்த விஷயத்துல. நீங்க டிஸ்ட்ரிக்ட்லயோ டிவிஷனல்லயோ அச்சீவ் பண்ணீங்கன்னா நீங்க யூஜிக்கு போகும்போது அது ஃப்ரீயா கிடைச்சிடும். நீ அங்க அச்சீவ் பண்ணனா மாஸ்டர் டிகிரியும் உனக்கு அவனே ஃப்ரீயா கொடுத்துருப்பான். நீ அச்சீவ் பண்ணனா அவன் உனக்கு கேஷ் அவார்டு கொடுப்பான். அந்த வருஷத்துக்கான பணமும் உனக்கு கிடைச்சிரும். புரியுதா? இப்பெல்லாம் நிறைய இடத்துல அவன் பணம் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. முன்னாடியே பணம் கட்டி தான் படிக்க போகணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. நீ திறமையை வளர்த்துக்கிட்டனா உனே அவனுக்காண்டி கூப்பிட்டு வந்து அவனுக்கு விளாட வைக்கிறதுக்கோ அவனுக்கு ஓட வைக்கிறதுக்கோ அவனுக்காக நீ அவன் நேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? பணம் கொடுத்து கூப்பிடுறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? அதுக்கு உன் திறமையை வளர்த்துக்கணும். அவ்வளவுதான். சிம்பிளா நீ உன்னைய மெருகேற்றிக்கிட்டனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உன்னைய தேடி வந்துடும். ஜஸ்ட் நீ அப்ளை பண்ணா போதும். அதே மாதிரி வேலையும் அப்படிதான். நல்லா படிங்க. ஸ்போர்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு கையை வச்சு வாழ முடியுமா? கொஞ்சம் கஷ்டப்படணும், வாழ்ந்துடலாம். ஸ்போர்ட்ஸ் மட்டும் வச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், மற்ற விஷயங்கள் ஏதாவது செஞ்சிடலாம்னு வச்சுக்க. படிப்பு இருந்தா என்ன பண்ணலாம்? அடுத்தடுத்த ப்ரொமோஷன் போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஆர்மிக்கு போனவங்ககிட்ட எல்லாம் கேளுங்க, அங்க போய் ஒரு டிகிரி முடிச்சிருந்தானா ஒரு எக்ஸாம் எழுதலாம். ஈவன் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ்லயும் அப்படிதான். நீங்க உள்ள இருந்துட்டு வெளியில ஒரு வயசு இருக்குல்ல, நீ டிபார்ட்மெண்ட் போனதுக்கு அப்புறம் வயசு உனக்கு, நீ டிபார்ட்மெண்ட்ல இருந்தானா அதுல இருந்து 5 வருஷம் 6 வருஷம் கூட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீ படிச்சுக்கிட்டே இரு. படிக்கும்போது ஒரு வேலை கிடைச்சுன்னா அந்த வேலையை தக்க வச்சுக்க, ஃபேமிலிக்காண்டியோ உனக்காண்டியோ. அதை வச்சுட்டு திருப்பி அடுத்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இரு. சரியா? வேற எதுவும் வெயிட் ஏற மாட்டேங்க, செய்ய மாட்டேங்குது. ஓ, வெயிட் ஏற மாட்டேங்குன்னு சொல்றாங்களா? வெயிட் ஏற மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் கிணத்துல நல்லா ஆடிடுறது, சாப்பிடாம இருந்துருந்தாங்க. பண்றே இல்லையோ, நீ உனக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கணும். நீ ஒர்க் அவுட்டே பண்ணலனாலும் உன் உடம்ப, உன் கண்ணுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த மொபைல் பாக்குறது, ரெஸ்ட் இல்லாம டிவி பாக்குறது, இந்த மாதிரி இருந்தானா நீ வளர மாட்ட முதல்ல. சரியா? சின்ன பிள்ளைங்கலாம் தூங்கிட்டே இருக்கும், பாத்திருக்கியா? எதுக்காண்டி? முழிக்க வைக்க முடியுமா உங்களால? நீங்களும் தூங்கணும். உங்களுக்கான நேரம் லீவ் நாள்ல கிடைக்கிற டைம்ல தூங்குங்க. தூங்குனாதான் நீ வளருவ. யாரெல்லாம் குள்ளமா இருக்கியோ அதுக்கு காரணம் தூக்கம் இல்லாததான் காரணம். ஜம்பிங் எக்ஸசைஸ் பண்ணு, நல்லா தூங்கு. சரியா? நான் முதல்ல நல்லா சாப்பிடுங்க. இந்த குர்குரே, இந்த லேஸ், இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் அதிகமா சாப்பிடுவீங்க, அப்படித்தானே? அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடாதீங்க. ஒரு முட்டை, பழம், பால்லாம் நல்லா 1 லிட்டர் குடிக்கணும் டெய்லி. எல்லாம் கொடுக்காங்களா வீட்டுல? கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா யாராவது? உங்களுக்கு போகதானே மிச்சம். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப சத்தான பொருளா வாங்கி சாப்பிடுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. வெயிட் ஏறணும்னா நீ என்ன பண்ணணும்? போன் வெயிட்டா மாத்தணும். வெயிட் ஏறணும், மசில் ஏறணும்னு நினைக்காத. மசில் ஏறினா என்ன ஆகும்? திருப்பி நீ ஓடும் போது கஷ்டப்படணும். போன் வெயிட் மாறணும்னா என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் தான் பண்ணணும். ஒர்க் அவுட்ல போன் வெயிட் கூடணும்னா நீ முதல்ல வாழைப்பழம், பேரிச்சம்பழம், தானிய வகைகள், கம்மம்புல்லு, இந்த பாசி பயிரெல்லாம் யாரும் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறதுனால யாரும் சாப்பிடுறது இல்லை, அப்படிதானே? அதெல்லாம் முத நாளே ஒரு 100 கிராம் ஊற வச்சு, ஒரு 5-6 தானியங்களை சேர்த்து ஊற வச்சு, ஒரு சின்ன டம்ளர்லயோ ஒரு இதுலயோ பவுல்லயோ போட்டோம்னா அவ்வளவு போதும். சின்னதா இவ்வளவு கிராம் போதும். காலையில டெய்லி இவ்வளவு சாப்பிட்டா போதும். இவ்வளவு காலம் சாப்பிடணும் அவசியம் இல்லை. இவ்வளவு சாப்பிட்டா போதும். ஒரு கொண்டக்கடலையில ஒரு 10, கம்மம்புல்ல 10, இந்த மாதிரி ஒரு 10 ஐட்டங்கள் வச்சு ஒரு 10 இது இப்போ நம்பர்ஸ் போட்டா போதும். அதுவே உங்களுக்கு நல்லா. யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கோ, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனா யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனா தூக்கம் யாருக்கெல்லாம் வருது சொல்லுங்க? யாரும் தூக்கம் வராதுன்னு கை தூக்கம் வருதா? கை வரும். உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு சரியான இன்டேக் இல்லை. இன்டேக்னு என்னது? நீங்க சரியான சாப்பிடாம அவசரமா போறீங்க. சரியா சாப்பிடாம அங்க போய் பாத்துக்கலாம். அந்த காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, ஓகே. அப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும், கான்சன்ட்ரேஷன் அங்க இருக்காது. அதான பிரச்சனை. அப்ப நீங்க சாப்பாடு இந்த மாதிரி பயிறு, தானிய வகைகள், ஒரு முட்டை 2 முட்டை எடுக்கணும். இல்ல அட்லீஸ்ட் நைட்டு வந்தாது எடுக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போது கூச்சமே படக்கூடாது. நீ கொண்டு போய் சாப்பிட்றதுல எந்த விதமான கூச்சமும் படாத ஒரு வாழைப்பழத்தை கையில வச்சுக்க.
லஞ்ச் கௌரவம் குறையும். குறைஞ்சிரும். இன்னொன்னு என்னன்னா முக்கியமான விஷயம், அப்படி தூக்கம் வர்றப்ப தண்ணி குடி. ஒரு சிப்பா ஒரு 50 ml தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நீ டயர்டே ஆக மாட்டேன். தண்ணி குறைய உனக்கு அந்த பிரச்சனை வரும். சரியா? இதெல்லாம் நீ சரி பண்ணிட்டேன்னா கிளாஸையும் கவனிச்சுக்கலாம். நாளைக்கு ஒர்க் அவுட்டுக்கும் உனக்கு மசில் சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா நாளைக்கு வந்த உடனே பெயினா இருக்கும், ஓட முடியும், இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சீங்கன்னா ஓட முடியாது, நின்றுவோமான்னு உனக்கு தோணும். ஓடி ஒரு நிமிஷத்துக்குள்ள நின்றுவோமா, நமக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுவீங்க. அதனால ப்ராப்பரா அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 4 நாளைக்கு ஒரு தடவை ரெஸ்ட் விடு. ஒரு செஷனாவது விடு, அப்படி இல்லைன்னா 1 டே விட்டு. அது அடுத்த நாள் விளையாடுறதுக்கு உனக்கு இம்ப்ரூவ் பண்ணும். சரியா? ட்ரைனிங் நைட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி கம்பல்சரி பாத்துக்க. அப்போ நீ எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 8 மணி நேரம் தூங்கணும். அதை எத்தனை மணிக்கு படுக்கணும், எத்தனை மணிக்கு எந்திக்கணும் பிளான் பண்ணிக்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கிரவுண்டுக்கு வரணும்னா அதுக்கு நீ ப்ரிப்பேரா முதல் நாள் சீக்கிரமா 8:30 9 மணிக்குள்ள படுக்க ஆரம்பிச்சு. உட்காந்துட்டு பேசிட்டு வீட்டுல தான் டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அவங்களெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு நீங்களே தூங்குங்க. நல்லா பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல எந்த டவுட்னாலும் இது பண்ணுங்க. நான் ஒரு செஷன் வரதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? எனக்கே ஒரு நாள் நான் இன்னொரு நாள் ஒரு கபடிக்குள்ள இது ஃபுல்லா பண்றேன். நான் என்னென்ன அதே மாதிரி ஒரு ஹேண்ட் டச் பண்ற, ஆங்கிள் ஹோல்டு எல்லாம் ரிப்பீட்டடா ஒரு பையன் இல்லைனாலும் நீ செஞ்சு பாரு. இந்த இடத்துல ஒரு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அதை பண்ணு. அது நீ மேட்ச்ல அப்ளை பண்ணிப்பாரு. ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்லயோ இல்ல ப்ராக்டிஸ்லயோ அதை அப்ளை பண்ணிப்பாரு. அது சக்சஸ் ஆகும். அதை உன் ஸ்கில்லா ப்ரமோட் பண்ணிக்க. எது நல்லா வருதுன்னு பாரு, அதை டெவலப் பண்ணிக்க. சரியாம்மா? வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் டவுட் இருக்கா தம்பி? எதுனாலும் கேளுங்க. சேர்க்கலாம் தம்பி. எது அவங்க எங்க விருப்பப்படுறாங்களோ சொல்லுங்க, அவங்களுக்கு சேர்த்துரும். அதுக்கு ஆனா இன்னொன்னு, 12th முடிச்சு இப்போ ஒரு காலேஜுக்கு நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா நீங்க அதுக்கான திறமையை வளர்த்துட்டேன்னா இன்னொருத்தனுக்கு நான் சீட்டு வாங்கி கொடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பையன் கபடி ஆடுறான், ஒரு ஸ்பிரிண்ட் ஓடுறான் அப்படின்னா நான் சொல்லும் போது அவன் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அடுத்த வருஷம் நான் இன்னொரு பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த காலேஜ்னாலும் வாங்கலாம். நீ பெர்ஃபார்ம் பண்ணா அது இன்னொருத்தனுக்கும் சீட்டு கிடைக்கும். நீயும் பெர்ஃபார்ம் பண்ண அவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துடலாம். அது உன் கையில தான் இருக்கு. அப்ப நீ 12th முடிக்கிறவங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி ஆயிக்க. சர்டிபிகேட்டே இல்லைனாலும் ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டுறலாம். 11th 12th பண்ணி கொஞ்சம் ஸ்கில்ல வளர்த்துக்க. பெரிய காலேஜுக்கெல்லாம் போகணும். பெரிய காலேஜுக்குள்ள போனா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா முதல்ல மெயின்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஆப்ஷன் கிடைக்காது, அங்க காம்படிஷன் உனக்கு அதிகமா இருக்கும். ஸோ நீ யூஜி ஏதாவது ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்ம் 3யோ இல்ல ஸ்டேட்டுக்கோ ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு நீ அதுக்கடுத்து ஒரு காலேஜ் போனா டைரக்டா உள்ள போயிடலாம். சரியா? எதுனாலும் சொல்லுங்க, நம்ம பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க.